Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர் பிகினர்ஸ் கைட் தான் பார்க்க போறோம். So இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லி கேட்டினா நீங்க புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்ல வந்து போன சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So நீங்க ஷேர் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பர்சனலா வந்து நான் பார்த்தது எனக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை நானே பண்ணிட்டு இருந்தேன். சோ கடைசில எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இதெல்லாம் தப்பு மிஸ்டேக் சோ இத நம்ம இனிமே பண்ண கூடாது அப்படினு சொல்லி நான் பார்த்தேன். அதுக்கு அப்புறம் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். சோ அது என்னென்ன அப்படினு சொல்லி மட்டும் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த வீடியோ கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்து கேட்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்தா ரொம்ப நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து நம்ம கரெக்டாக வந்து போட்டோம்னா நம்ம யார்கிட்டையும் கேட்கவே தேவையில்லை, எந்த இடத்தையும் ஷேர் பண்ணவே தேவையில்லை. ஸோ நல்லதாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபே வந்து அடுத்தடுத்து ரெக்கமெண்ட் பண்ணும். அது மூலமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வந்து கிடைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு சில சப்ஸ்கிரைப் நமக்கு கண்டிப்பாக தேவை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. ஒரு லெவல் வந்ததுக்கு அப்படியே விட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இது நான் வந்து முதல்ல நானே பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான ஒன்று. ஸோ அதை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூடியூப்ல வந்து எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம், வந்து பண்ணி இன்றைக்கி போட்டோம் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸாக போகணும், ஒரு 500 வியூஸாக போகணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சா போகணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நமக்கு ரியாலிட்டி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா அதே ஒரு 30 வியூஸோ 10 வியூஸோ 15 வியூஸே தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் சொல்லி கேட்டிங்கன்னா தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்து பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்ட லைக்ஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க, எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்கு வேண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ போடுவாங்க, அதுக்கப்புறம் என்னால் யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்துட்டு ஒரு அப்படி விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணேன், யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரிட்டன் கம்பேக் வந்தேன். இந்த டைம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பண்ண கிட்டத்தட்ட ஒரு 38,000 பேர் இன்னும் இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 700-750 வீடியோ கண்டென்ட் வந்து போட்டிருக்கோம். அத்தனை கண்டென்ட்டும் போட்டு எனக்கு எந்த வீடியோமே அந்தளவுக்கு வியூஸே போகக்கூடாது. ஏதோ ஒரு 10-15 வீடியோ மட்டும் தான் போயிருக்கு. மற்ற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 500, 600, 1000, 2000 நிற்கிது. ஸோ இதே நீங்கள் என்னையோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டுருங்க. ஸோ வியூஸ் வந்து எப்போனா வரும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொடர்ந்து வீடியோ போடுறது. ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வியூஸ் வரல. ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்க்ரீன் நல்ல ஒரு பிசி இல்லை, ஒரு நல்ல லேப்டாப் இல்லை, நல்ல மொபைல் இல்லை. அதனால தான் வந்து இப்போ பண்ண முடியல. ஸோ எனக்கு யூடியூப்பில் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போவாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கங்க. ஸோ நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்கிட்ட ஒரு ஆனர்பின்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஸோ அந்த ஆனர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஒரு 1800 2000 mAh தான். 2000 mAh கூட இருக்காது பேட்டரி. அந்த பேட்டரி வந்து அதிகப்படி சீக்கிரமாக எனக்கு கட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த நமக்கு ஜியோ வந்து இருந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் லேப்டாப் ஃபஸ்ட் எடுத்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். மினி லைட்டு ஜஸ்ட் நம்ம இது வந்து பார்த்தா இந்த வெளிச்சத்தில் தான் வந்து பார்த்தா நம்ம ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தா இந்த சிஸ்டத்தை இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சேர் இருக்குது, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இருட்டில். இந்த சேரில் வந்து இப்படி நம்ம உட்காந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தா ஸ்கிரிப்ட் நோட்லாம் வச்சுட்டு நான் வாய்ஸில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஷூட்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த யூடியூப்ல ரெவன்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் அது மூலம் பிசி வாங்கினோம். ஸோ இப்போ நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பிசி இருக்குது, எவ்வளோ பெரிய மானிட்டர் இருக்குது. நான் இப்போ ஒரு சாஃப்ட் பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கேமரா வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் வந்து பண்ண ரொம்ப ஒரு பேசிக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான். ஸோ முடிஞ்ச என்னோட ஃபஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்கும், ஆனால் வாய்ஸே இருக்காது. ஸோ அதுதான் வந்து பார்த்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மொபைல் தான் இருக்குன்னா மொபைல் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லேப்டாப் இருக்குன்னா லேப்டாப் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருந்தால் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வச்சே போகலாம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போடப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். ஸோ அது மூலமாக பண்ணது தான் முதல்ல சொன்னதான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எந்த இடத்துல வந்து நின்றுருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தால் வேறு லெவல் போகலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்தோ இல்லை பேக் கேமரா வீடியோ எடுத்தோ ஸோ உங்கள் ஃபேஸோட அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சீக்கிரமாக இருக்கான ஒரு ஐடியான்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்லோட் பண்ணியோ இல்லை வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு மட்டும் போட்டு பின்னாடி வாய்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு மட்டும் போட்டு வாய்ஸ் இல்லாமல் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்றதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் காட்டி பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் மூலமாக வந்துட்டு அந்த ஆடியன்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணலாம்.
ஸோ எனக்கு தெரியும் ஃபஸ்ட் நம்ம எடுத்த உடனே நம்மளால் வந்து ஃபேஸ் கேம் வந்து பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ட்ரோ மட்டும் வாங்க, இன்ட்ரோவில் மட்டும் பேசுங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனல் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்க. ஸோ நான் இப்படி தான் பண்ணேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வாய்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்ட்ரோ அவுட்ரோவில் மட்டும் பேசுவேன். சென்ட்ரல் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வீடியோ ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் ஆப்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசவே கூடாது. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸ் மட்டும் பேசுங்க. ப்ளே ஸ்டோர் ப்ரௌசரில் இருக்கிற ஆப்ஸ் அதெல்லாம் பற்றி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்வான்ட் சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாமே வெளியிருந்து எடுத்து அதை போட்டு உங்கள் சேனல் ரிவ்யூ பண்ணாதீங்க. அது இப்போ ப்ராப்ளம் வராது. ஸோ நம்ம சின்ன சேனலாக விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பெரிய சேனல் ஆகும்போது கொஞ்சம் வியூஸ் வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டில் வந்து மாட்டும். ஸோ அது பிரச்சனை ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட். ஸோ கண்டென்ட் வந்து இப்போ எடுத்ததுக்கப்புறம் அதை 4-5 இடத்துல வந்து வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு ஓகே இவங்க சொன்னால் செக்யூராக தான் இருக்கும், அஃபீஷியலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ மிஸ்டேக் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ கண்டு எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் 4 பக்கமும் செக் பண்ணுங்கள். ஓகே இது அஃபீஷியல் தானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து வருது, ஒரு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் இது 13 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டரி 5000 mAh இருக்குது அப்படின்னு நம்ம கண்டு எழுதுவோம். அது அந்த வெப்சைட்டில் மட்டும் பார்க்காம மற்ற எல்லா வெப்சைட்லையும் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்டு நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்ம தப்பாக சொல்கிறது சேர்ந்துரும். ஒன்ஸ் கண்டென்ட்லாம் எழுதி முடிச்சக்கப்புறம் ரீசெக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்ளைன் அண்ட் இன்ட்ரோ. அதுக்கப்புறம் இது வந்து நிறைய நானே வந்து பார்த்தா ஃபஸ்ட்லாம் கேட்டிருந்தேன். எனக்கு தம்ப்ளைன் நல்லா பண்ண தெரியல, இன்ட்ரோலாம் பண்ண தெரியல, ஸோ நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நமக்கு இந்த தம்ப்ளைன் இன்ட்ரோ எல்லாமே நம்ம வைக்கிறது தான். ஸோ இப்போ இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணி ஒரு பிக்சர் ஆட் பண்ணால் கூட அது உங்கள் இன்ட்ரோவாக இருக்கும். ஆனால் வந்து வெளியே யாராவது கொடுத்து பண்ணி போட்டாங்கன்னா அது வந்து உங்களோட சம்மந்தப்பட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன தெரியுதோ அதை மட்டும் போடுங்க. ஸோ யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு இவன் பாரு இன்ட்ரோ நல்லா இல்லை, இவன் தம்ப்ளைன் நல்லா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ தம்ப்ளைன்றது வந்து ரொம்ப முக்கியம் தான். ஸோ தம்ப்ளைன் கிளிக் பண்ணால் தான் நமக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வருவாங்க. ஸோ ஒரு கிளிக் பைட் மாதிரி அது. ஸோ அது ரொம்ப முக்கியம் தான். பட் நம்ம பிகினரில் பண்ண முடியாது. ஸோ அதனால் தம்ப்ளைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்கள். இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வீட்டில் பண்ணாதீங்க. உங்களால் எந்த இன்ட்ரோ பண்ண முடியும் அந்த இன்ட்ரோ வந்து பண்ணுங்கள். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ரோலாம் வந்து வேறு பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பண்ணி எடுத்தோடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட நேம். ஸோ சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சேனலோட நேம் வந்து இப்போ நம்ம வைக்கிறதா உங்கள் பேர் வைக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் டு வீடியோஸ் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கான பெயர் காரணம் என்ன, ஏன் வச்சிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபன்னாக தான் இருக்கும், கேட்காதீங்க. சரி எதுக்கும் சொல்கிறேன். தென் யூடியூப்ல நம்ம சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட் டூ போட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும் சர்ச் பண்ணுவோம். அவுட் டு மேக் அ கார், அவுட் டு மேக் அ காஃபி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவுட் டூ போட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுறோம். ஓகே அவுட் டூ. அதுக்கப்புறம் நம்ம போட்டால் என்ன வருது, வீடியோ தான் வருது. ஸோ இமேஜ் ஆடியோ வர்றதில்ல, யூடியூப்ல வீடியோ மட்டும் தான் வரும். ஸோ அவுட் டு வீடியோஸ். ஓகே அவுட் டு வீடியோஸ் இதான்ப்பா சேனல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் தான். அதுக்கப்புறம் நான் அந்த அவுட் டு வீடியோஸ் அப்படின்னு சேனல் பண்ணி நான் போட்டேன். அதுக்கப்புறம் அவுட் டு வீடியோ சர்ச் பண்ணால் ஏகப்பட்ட சேனல் வந்து இருக்குது. ஆனால் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது விடக்கூடாது. ஸோ அவுட் டு வீடியோஸ் நம்ம தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டு இருந்தேன். அந்த அவுட் வீடியோஸ் சேனல் இருந்துச்சு நிறையா. ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு டிஸ்கண்டினியூ பண்ண மாதிரி வீடியோஸில் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சிச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நான் கரெக்டாக வந்து டேக் எல்லாம் கொடுத்து அந்த அவுட் வீடியோஸ் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணால் நம்மளுக்கு தான் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்து நம்ம தான் பண்ணோம். இதெல்லாம் என்ன சொல்ல வர வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக வந்து வைங்க. இல்லை எனக்கு இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு நினச்சா அது வேறு சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து பரவாயில்ல, நீங்களும் அதே வைங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக வந்து கிரியேட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதான் வேணும் பிரச்சனை அடிச்சு போராடுங்க, பார்த்துடலாம். இப்போ தான் தம்ப்ளைன் பற்றி பேசணும். தம்ப்ளைனில் இன்னொரு முக்கியமான மேட்ரு வந்துருக்கு. தம்ப்ளைன் வைக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே அந்த கண்டென்ட்டே இருக்காது. அதுக்கு வேண்டி வந்து பார்த்தா தம்ப்ளைன் வச்சுருப்பாங்க. ஏமாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்ம சேனலுக்குள்ள கொண்டு வரும். ஸோ அது ரொம்ப ஒரு பேடு. அதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு வந்து பார்த்தா டிஸ்லைக் கிடைக்கும். இதுக்கப்புறம் அந்த வீடியோ ரிப்போர்ட் பண்ணி ஸ்பேமில் போட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தம்ப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான தம்ப்ளைன் மட்டும் பண்ணுங்கள். தம்ப்ளைனுக்கு அதே மாதிரி தான், டைட்டிலுக்கு அதே மாதிரி தான், டைட்டில் அதே மாதிரி தான் கொடுங்க. உள்ளே என்ன வச்சுருக்கீங்களோ அது மட்டும் கொடுங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். லாஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியப்பா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டாப் எண்டே இதுதான். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூடியூப் வந்துட்டு ஃபுல் டைம் பண்ணவே கூடாது. ஸோ இதுதான் வந்து பார்த்து நான் வந்து கற்றுக்கிறது. ஏன்னா நம்ம யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து நான் இல்லை எனக்கு வேலையில் விட்டேன், எனக்கு யூடியூப் நல்லா சம்பளம் வருது, என் ஃப்ரெண்டு வாங்குறான், அவன் வாங்குறான்,
அதனால் நானும் யூடியூப் பண்ணலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ நானும் அதனால் யூடியூப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு தைரியமாக பண்ணலாம். ஆனால் எல்லாமே வந்து பண்ணால் பார்ட் டைமில் தான் பண்ணணும். ஸோ யூடியூப் வந்து நீங்கள் ஃபுல் டைம் பண்ணால் அது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே உங்கள் லக்கு. ஆனால் நிறையா டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து அது எடுத்தோடனே வந்துடாது. ஒரு 2-3 வருஷம் நமக்கு அதுக்காண்டி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி உங்கள் ரெவன்யூ ஏர்னிங்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்ட் டைமில் மட்டும் பண்ணுங்கள், ஃபுல் டைம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக வந்து போய் முடிஞ்சிடும். ஆனால் நான் காலேஜ் படிக்கிறேன், ஸ்கூல் படிக்கிறேன்னா வந்து போனால் கண்டிப்பாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு வந்து போனால் நிறைய டைம் வந்துருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து போனால் சேனல் கிரியேட் பண்ணி நம்ம செமையாக போட்டு தரலாம். ஒர்க்கெல்லாம் போயிட்டுனா ரொம்ப பிஸி. ஏன்னா நமக்கு ஒர்க்லேயே வந்துட்டு நமக்கு நிறைய பிரச்சனை, அதுக்கப்புறம் இது இருக்கும், ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து போனால் ஸ்கூல் டைம் இல்லை காலேஜ் டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பிகினியர் கைட். நான் இதெல்லாமே இப்போ நான் பார்த்த பிரச்சனை எல்லாமே நான் வந்து சுற்றி பார்த்தது. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நானே ஃபேஸ் பண்ணது. ஸோ அதெல்லாமே கூட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரிஞ்சு நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.